இந்த வாலிபர் கொடுக்கையில எப்படியாவது பிஎம்முடைய வாலிபர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை இது குடும்பத்தையும் ஆசீர்வதி. இந்த வரவேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆரம்பம் முதல் முடிவு இருக்கும் நீர் ஆசீர்வதித்து நடத்தபடி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த யூத் மீட்டிங்க முழுவதுமாய் பொறுப்பெடுத்து இவங்க தான் நடத்த போறாங்க. இவ்வளவுதானா என் சாப்டர் இதோட முடியுது. கடைசியில வருவேன். கை தடவை பார்க்கலாம். ஹலோ அவரு பேசல. ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த யூத் மீட்டிங் வந்தது. பிளஸ் மார்மன ஓவியத்துல யூத் மீட்டிங்ல வந்து எங்க பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தும்படி நம்ம பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தும்படி வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லா கைகளை தட்டுங்க. பிரைஸ் காட். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தேங்க்யூ. சந்தோஷமாயிட்டீங்களா? உற்சாகமாயிட்டீங்களா? உற்சாகமாயிட்டீங்களா இல்லையா? கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது. அதனால பரவாயில்ல, சந்தோஷமா தான் இருக்கிறோம். செகண்ட் கேம் நாம தாங்க அடிக்கிறோம். ஓகேவா? கேர்ள்ஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க சப்போர்ட் பண்றோம். தான் ஓட போறோம் சார். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செகண்ட் கேமும் நாங்க சப்போர்ட் பண்றோம் சார். சந்தோஷம் பிரதர். நாங்க உற்சாகப்படுத்துறோம். பிரதர் ஒருத்தர் ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும்? ஊக்கப்படுத்திக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. பாய்ஸ் ரெடியா? ஓ எஸ். கேர்ள்ஸ் ரெடியா? ஓகே. எஸ். இப்போ பாருங்க சத்தம் எப்படி இருக்குது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. என்னோட நேம் வந்து உதய். கொல்லகுப்பம் சர்ச், இந்த பிரான்ச் சர்ச் எல்லாரும் நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஊர்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வில்லேஜ் இந்து ஃபேமிலில இருந்தா நான் வந்திருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் நான் இங்க ஒரு பெரிய சாட்சியா நான் சொல்ல போறேன். கோயில பார்த்தேன் அப்படின்னா போதும், போயிட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு இங்க இருந்து இது வரைக்கும் பட்டேன். நிஜமாதான் அப்படிதான் இருந்தேன் நானு. அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா என்னோட கணவர் மூலமா தான் எனக்கு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். அறிக்கை பண்ணு
நம்பி கம்பெனி நம்பி மாற்றி என்ன அவங்களுக்கு நீ என்னத்தை செலுத்த போற? இயேசுவின் கரத்தில் இருந்தாதான் அவங்க எதிர்பார்க்கறது உன்னால செய்ய முடியும். இயேசுவின் கரத்தில் அந்த வாலிப வயதை நீ ஒப்பு கொடுக்கலனா உன் அப்பா அம்மா குடும்பத்தார் எதிர்பார்க்கறது உன்னால செய்ய முடியாது. This is true, this is promise. இன்னைக்கு இந்த வாலிப வயதுல உன்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு வந்திருக்கிறியா? இந்த உலகம்